சோப் செய்கிறது எப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு சோப் பேஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய், அடுத்தது பாம் ஆயில். பாம் ஆயில் வேணுன்னா ஊற்றிக்கலாம், தேவையில்லைன்னா பிரச்சனை இல்லை. அடுத்தது லையை ஏற்கனவே கலந்து வச்சுருக்கேன், இப்போது வடிகட்டுறோம். ஆயில் மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் லையை மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கொதிக்க விட்டுட்டு அப்புறம் லையை ஊற்றிடாதீங்க. இப்போது கரண்டியை விட்டு மெதுவாக கலக்கலாம். கோல்டு ப்ராசஸை விட இது சீக்கிரமாகவே ட்ரேஸ் வந்துடும். ஆனால் இது காஸ்டிக் சோடாவோட நெறி போகிறதுக்கு ரொம்ப நேரம் கலக்கணும். அதுவும் பேஸ்ட் மாதிரி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கூட ஆகலாம். நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த அளவு பொறுத்து டைம் அதிகமாகும். பார்த்தீங்கன்னா இப்போது நுரை அதிகமாக வருதில்ல, அந்த காஸ்டிக் சோடாவோட நெறி வெளியே போயிட்டுருக்கும். அதாவது பவர் வெளியே போகுது. நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிடுச்சா, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தயாராகிடும். நம்ம மோல்டில் ஊற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் மோல்டில் ஊற்றணும். இதில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் தேவை. அதனால நான் இந்த கெட்டி பதத்தில் எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா கூட இன்னும் நல்லது. பார்த்தீங்கன்னா சோப் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்த வீடியோவில் இந்த சோப் பேஸை மெல்ட் பண்ணி காமிக்கிறேன். மெல்ட் பண்ணி சோப் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.